ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். ஸோ நம்ம சேனலை எத்தனை பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரில. நான் கடந்த 3 மாதமாக கோல்ட் ப்ரைஸ் பற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க கோல்ட் ப்ரைஸ் எப்போ ப்ரோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட நான் தொடர்ச்சியாக சொல்கிறது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வேக்சின் நியூஸ் வரும்போதெல்லாம் கோல்ட் ப்ரைஸ் குறையும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். இது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் நேற்று நடந்திருக்கு. ஸோ நேற்று என்ன நடந்திருக்குன்னா, ஒரு தடுப்பூசி செய்தி வந்திருக்கு. வந்தபோது நம்ம சொன்னபடியே யூஎஸில் பயங்கரமாக கோல்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. ஸோ இது நான் நேற்று நைட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். யூஎஸில் பயங்கரமாக கோல்ட் ப்ரைஸ் குறைஞ்சிட்டு வருது. ஸோ நாளைக்கு சென்னையிலையும் குறையலாம், அதாவது தமிழ்நாட்டில் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டே. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இதுதான் அந்த நியூஸ் நேற்று வந்தது. இதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்றே உங்களுக்கு. அதாவது 3வது கட்ட பரிசோதனையில் ஆக்ஸ்ஃபோர்டு அண்ட் ஆஸ்ட்ராஜெனகா இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரித்த வேக்சின் 90% வரைக்கும் ரிசல்ட்ஸ் தந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நேற்று நைட்டே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தோன்னா யூஎஸில் பயங்கரமாக இது குறைஞ்சிருக்கு கோல்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $1,824 ப்ரைஸ் இருக்குது. ஸோ நேற்று நைட்டு இந்த நியூஸ் வந்தது. உடனே யூஎஸில் எல்லாருமே கோல்டை செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விலை பயங்கரமாக குறைஞ்சது. ஸோ இதுதான் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது, வேக்சின் வந்தால் கண்டிப்பாக குறையும். அது நடந்திருக்கு நேற்று. ஸோ இன்னும் கூட பார்த்திங்கன்னா இது ஒரு நியூஸ் தான். இன்னுமே நம்மளுக்கு வேக்சின் நம்ம கைக்கு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சில்வர் ரேட் பார்த்துடலாம். ஒரு கிராம் $64.50. ஒரு கிலோ $64,500. நேற்று விலையிலேருந்து கிட்டத்தட்ட $1,800 குறைஞ்சிருக்கு ஒரு கிலோவுக்கு. ஸோ முழுக்க இது அந்த வேக்சின் நியூஸ் வந்தது தான் ரீசன். ஸோ கோல்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி $4,644. 22 கேரட் ஒரு கிராமு. 8 கிராம் ஒரு சவரன் $37,152. ஸோ கடந்த 3 மாதத்தில் இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஒரு விலை. புது லோ டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி. 24 கேரட் ஒரு கிராம் $5,024. ஒரு சவரன் $40,192. ஸோ நேற்று விலையிலேருந்து கிட்டத்தட்ட $800 குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. இது ஒரு பெரிய அளவுக்கு டிக்ரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே நாளில். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லலிதா ஜுவல்லர்ஸில் இன்றைக்கி விலை குறைவோடு இன்னும் கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஸோ முதன் முறையாக ஒரு சவரன் தங்கம் $37,000 கீழே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி லலிதா ஜுவல்லர்ஸில் ஒரு கிராம் $4,620 கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சவரன் நீங்கள் வாங்கினீங்கன்னா $36,960 வாங்கலாம். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்க, இல்லை இந்த வாரம் தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்க நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி விலைக்கு கிடைக்கும். ஸோ அதான் நிறைய பேர் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரே பதில் தான் சொல்லுவேன். வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, அவசரம் இல்லைனா வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வர்ற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யா வேக்சின் வந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஃபைசர் வந்தது, இப்போ ஆக்ஸ்ஃபோர்டு ஆஸ்ட்ராஜெனகா 3வது வேக்சின் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ போக போக இந்த வேக்சின் நியூஸ் பற்றி நிறையா நம்மளுக்கு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி செய்திகள் வரும்போதெல்லாம் தங்க விலை இது மாதிரி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் கொண்டு போகிறது தான். ஸோ ஒரு வேக்சின் வந்தால் குறையும், ஸ்டிமுலஸ் வந்தால் ஏறும் அப்படிங்கிற அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியணும், ஒரு சாமானிய மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ நோக்கம். ஸோ உங்களுக்கு எதுவும் வழக்கம் போல் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா பேர்கிட்ட போய் அது சேரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்கனாலும் நிறைய பேர்கிட்ட போய் இந்த வீடியோ சேரும். ஸோ நண்பர்களே, நன்றி. இது போல் நிறையா அனாலிசிஸ் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.